132 சங்கீதம் 132 1 2 3 4 படிங்க. சங்கீதம் 132 அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ சங்கீதம் 132 தாவீது சொல்லுகிறான், என்ன சொல்றான்? கர்த்தாவே படி வசந்த முதல் வசந்த வேற யாராவது? ஆமா, அதாவது கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தரலாம். ஆமா, நினைச்சுக்கிட்டு அப்படியே என்ன பண்ண போறாரு? தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவ நிலைத்தருள் என்ன பண்ணுவாரு? அப்படியே உபத்திரத்தை முடியலாக்க வரா. அதுக்கு தாவீதுனா அவனை கத்திரை காலிதனும். ஆமா, உபத்திரத்தை நினைத்தருன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம் பண்ணணும், ஜபம் பண்ணணும், ஜபத்துல கிறிஸ்துவை கொடுக்கணும். விசுவாசம் உபத்திரத்தை வியாதியை கஷ்டத்தையும் வரும்போது தலைமையில கவிச்சு கவலைப்பட கூடாது. கத்திரை காலத்துல ஸ்தோத்திரம், துதி, ஆராதனை, ஜபம். அந்த ஜபத்துல இயேசு தேவநீதி உயிர்த்தெழுதல், பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, மரணத்துக்கு பரிகாரம் உயிர், தரித்திரம் எல்லையற்ற ஐஸ்வர்யம், சாபத்துக்கு வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம், இந்த தேவனுக்கு உலகத்துக்கு செலுத்தும் போது அந்த உபத்திரவத்திலிருந்து அவனை விடுதலையாக்கி ஆடு மேய்க்கணும், ராஜாவா மாத்திடுவார். கையை தட்டு அல்லேலூயா. அப்போ கர்த்தாவே தாவீதையும் அவருடைய சகல உபத்திரவத்தையும் அவர் நினைச்சுதாங்கிறாரு. அவர் நினைக்காம இல்ல, இங்க இருக்கிற உலக 800 கோடி பேரும் அவர் நினைச்சுதாங்கிறாரு. அவர் வானத்தை பூமியை சமுத்திரத்துல உண்டாக்கினவர். நினைச்சிட்டு என்ன பாக்குறாரு? உங்ககிட்ட ஏதோ ஒன்று எதிர்பார்க்க, ஏதோ ஒண்ணு இல்ல, கிறிஸ்துவ எதிர்பார்க்கிறாரு. ஆமா, ஆதாம் வியாபாரம் வழி அம்மா வயிற்றுல பாவத்துல பிறந்துட்டு பிள்ளை கஷ்டப்படுது, விசுவாச திறந்து கொண்டது ஐகிதமா இருக்கிறான், வியாதி மேல வியாதி, வறுமை மேல வறுமை, காசு இல்ல, பணம் இல்ல, கடன் தொல்லை, ஆபத்து, இதெல்லாம் பிசாசுக்கிறீங்க. அப்ப நினைக்கிறார் உன்ன கிறிஸ்து கொடுக்குறானான்னு பாக்குறாரு. வேற ஒண்ணும் இல்ல. பரமண்டல இருக்க பிதாவே, அடுத்த சபையில உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம் எதிர்பார்க்கிறாரா இல்லையா? பரமண்டல இருக்க பிதாவுக்கு உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ்யம், உம்முடைய சித்தம், உம்முடைய நீதி, உம்முடைய தயவு, உம்முடைய காரியங்கள், தேவ நீதி உழித்தேதல், அதை எதிர்பார்க்கிறாராம் பரமண்டல பிதா. அப்போ பரமண்டல பிதாவுக்கு இந்த தாவீது என்ன பண்ணா? துதி சோத்திரத்துல உம்முடைய நாமம், உம்முடைய ராஜ், இயேசு கருத்த காரியங்களை தேவனுக்கு செலுத்துறது இடைவிடாம எக்காலத்துல என் நேரமும் உடனே என் நேரம் உபத்திரம் ஓடி போகுது. பசுத்தா வருது, தேவதூது ஒரு முறை சிங்கம் வருது, ஒரு முறை கரடி வருது. கரடியும் கீச்சு போட்டுறான், சிங்கத்தையும் கீச்சு போட்டுறான். ஒரு முறை கோலியாத்து வரான், கோலியாத்து சின்ன கூழாங்கல் போட்டு கோலியாத்து போடுறான். எல்லா பிசாசு உபத்திரம் எல்லாத்தையுமே ஜெயிக்கிறான் பாருங்க. கையை தட்டுங்க அல்லேலூயா. அதனால உங்க வாழ்க்கையில் கூட உபத்திரம் அது இதுன்னு வரும்போது தலைமையில கை வச்சுட்டு கவலைப்படக்கூடாது. துதி, தோத்திரம், ஆராதனை, ஜபம், இயேசுக்கு அடுத்த காரியங்கள், துதி, சோத்திரம், ஜபம், ஆராதனை, இதெல்லாம் கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியங்கள். இதை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்தும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்வார்கள். தேவ நீதி உயிர்த்தது கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோதரிவேன். துதி எப்போது வாயில் இருக்கும். அப்புறம் பாருங்க, அவன் நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தை காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலே ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தை வரவிடுவதில்லை என்று
கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். அல்லேலூயா. அதாவது ஒரு பொருத்தனை பண்றான். என்ன பொருத்தனை பண்றான்? என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையே ஆகிய கட்டில் மேல் ஏறுவதில்லை. ஒரு சிலரெல்லாம் சொன்னாங்களா இல்லையா? நான் அந்த காரியத்தை செய்யறதில்லை, நான் தூங்க போறதில்லை சொன்னாங்களா இல்லையாப்பா? கேள்விப்பட்டுக்கிறியா? அந்த மாதிரி நீ ஒன்று சொல்லணும். கர்த்தருடைய ஆலயம் இயேசு ஜீவன் பரிவு தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்குற வெளியே நான் தூங்க போறது கிடையாது. அவன் இலக்கத்துக்கு தக்க பரலோக ராஜ்யத்தை தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்குற வெளியே நான் இலைப்பாற மாட்டேன், கிறிஸ்துவ கொடுத்துக்கிட்டே இருக்க போறேன். இல்லைன்னா பிசாசு என்ன பண்ணுவான்? நன்மை தேவ காரியத்தை கொடுக்குற வெளியே உன்னை தூங்க விட மாட்டான். யாராவது ஒருத்தர் கெடுக்கிறது, பகைக்கிறது, சபிக்கிறது, கவலைப்படுறது, துக்கப்படுறது, கெட்ட கெட்ட காரியத்தில் செய்கிற வெளியே உன்னை தூங்க விடாம இவன் நெகட்டிவ்ல போய் கட்சியில் நீயும் கெட்ட குடும்ப சமுதாயம் உலகமே கெட்டு போயிடுச்சு உன்னால. அதாவது கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுனா இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துக்களை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குற வெளியே நான் தூங்க போறது இல்லைன்னா தூங்க போறது இல்லைன்னா அப்படியே தூங்காதே இருக்கிறது இல்லை. என் வாழ்க்கையில நான் இலைப்பாற மாட்டேன். தாவீதை போல நான் ராஜாவா மாறித்தான் ஆவேன். ஆடு மேய்க்கிற நிலையிலிருந்து நான் உயர்த்தப்படுவேன். சிறைச்சாலை யோசேப்பிலிருந்து சிம்மாசனத்துக்கு போன மாதிரி எஸ்ஆர் ராஜாத்தி அநாத பெண்ணு பரிதாபமா இருந்தது போல லூத்ரு ராஜாத்தியா மாறுற வரைக்கும், ஆபிரகாம் மீஷாக் யாக்கோபு சகல காலத்தில் ஆசீர்வதிக்கிற வரைக்கும், கிறிஸ்துக்குள்ள உயர வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன்? தூங்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி கிறிஸ்துக்குள்ளேயே வாய் நல்லா கைக்கணும். இதெல்லாம் பிசாசு கெட்ட காரியத்தை செய்யறதுல தூங்க விட மாட்டான். உன்னை ஏதாவது சுயநீதி அநீதி செஞ்சு கட்சியில் கெட்ட காரியமான இருக்கு வாழ்க்கை ஃபுல்லா. திருடவும் கொள்ளவும் வழிக்கு வருகிறானே என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்டாரு. நீங்க ஜீவன தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. அதுதான் கர்த்தருடைய ஆலயம். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமன்ற வாக்கு தத்துக்களை பிதா குமார் பசுத்தாய் கொடுக்கணும். ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுக்குற வழி என்ன பண்ணக்கூடாது? நீங்க தூங்கக்கூடாதுன்னா என்னது? இலைப்பாற கூடாது. வெற்றி பெறுகிற வரைக்கும் கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குற வழியும் ஒரு நல்ல ஸ்டேஜில் வர வரைக்கும் பிசாச துரத்துடைய ஆவி ஆத்மா இலைப்பாற கிறிஸ்துக்குள்ளே நான் இருக்க போறேன், சீக்கிரத்தில் வெற்றி பெறுவேன்னு சொல்லிட்டு தேவடி கருத்து காடைகளே இருக்கணும். இல்லைன்னா பிசாசுக்கு வாழ்க்கையில கெட்டது அவன் உன்னை தூங்க விட மாட்டான். மூலமா மற்றவங்களை ஐக்கிய அதை தூங்க விடாம அந்த வேலையை செஞ்சுட்டு இருப்பேன். எது நல்லது? கிறிஸ்துக்குள்ள வாக்குத்தத்தெல்லாம் நிறைவேற வரைக்கும் நான் கிறிஸ்துவ ஆதாம் முழு உலகத்துக்கு தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்குறதுனா வாழ மாட்டேன். நல்லா இருந்து நானும் ஆசீர்வாதம், என் குடும்பம் முழு உலகம் ஆசீர்வாதமா இருக்கும் போது இயேசு நல்ல வேப்ப ஜனங்களுக்காக ஆமா அதுல தூங்காத இருக்க அதுல ஒரு உறுதியாகிறாரா இல்லையா? மாறினாரா இல்லையா? அதுலேயே தான் இருக்கிறாரு. அதனால இந்த 38 வருஷம் வியாதியத்தை எழுது சுகமா நடக்கிற வெளியே நான் வாழ மாட்டேன்ற மாதிரி இது ஜீவசர தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கொடுத்து அவரை எழுப்பிட்டாரு. ஆனா அந்த வியாதியசம் 38 வருஷம் வியாதியா இருக்கிற வெளியே தூங்க விட மாட்டான் பிசாசு. ஒரே கவலை, வெறுப்பு, கசப்பு, அதுல நெகட்டிவ் காரியத்துல இந்த கட்சியில உருவப்படல. முட்டாள் அப்படி இல்லடா. ஏசு ஜீவ மிச்ச தேடி தேவி நீதி வைத்து அதான் பாவத்துக்கு மரணத்துக்கு பரிகாரம். அதை போய் பிதாவாகி ஆதாவும் முழு உலகத்துக்கு பத்தினா நீ எழுந்து நடக்கலாம், நல்லா எழுந்து நடந்துட்டான். அதுக்கப்புறம் இனி அதிக கேட்டா இனி பாவம் செய்யாது கிறிஸ்துக்குள்ளே சொல்லிட்டு போறாரு. ஆனால் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைக்கு வர்ற வரைக்கும் அது கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். அது கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் அதுதான் தேவனுடைய ஆலயம். புதிய ஏற்பாட்டில் நீங்களே தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். நம்ம தான் ஆலயம். இந்த ஆலயம் ஆசீர்வாதமா இருக்கணும், ஐஸ்வர்யமா இருக்கணும், மகிமையும் கனமும் புகழ்ச்சி கீர்த்தியா இருக்கணும். அது வரைக்கும் நான் இலை பார்வதில்லை. பாவத்துக்கு பிசாசுக்கு இடம் கொடுத்து என் ஆலயத்தை கெடுக்க மாட்டேன், என் வாழ்க்கையை கெடுக்க மாட்டேன். ஒரே சாபத்தில் பாவத்தில் மனது தண்ணி இப்படியே வாழ்க்கை இருக்காது. நான் வாய்நாள்லாம் கத்துற எக்காலத்தில் அவர் துதி எப்போது வாயில் எக்காலன்ற வேட கவனிங்க. எக்காலமும் எந்நேரம் அதே ஜோலி தான் அவனுக்கு. துதி சோத்திரம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு. தாவீது வாழ்க்கை ஆசீர்வாதம் வந்தா இல்லையா? ஆமா. இல்லைன்னா எக்காலத்து என்ன சுய நீதி அநீதி கண்டிச்சு அது சுத்தாயி அதை தூங்க விடாம அதை செய்யுது, வைராக்கியமா செய்யுது, பகை கசப்பு கோபம் சண்டை சுயநீதி கண்டிச்சம் இதே செஞ்சு கட்சியில் ஆலயம் தீக்கரையாகி போயிடுச்சு. உன் ஆலயமாகி உன் வீடு, உன் குடும்பம், உன் எதிர்காலம் பிசாசு கிரியா போயிடுச்சு. ஆனால் தான் கிறிஸ்துக்குள்ளே இருக்க உறுதியா இருக்கணும். அதான் சொல்றான், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதில்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு அவனை பார்த்து. பாருப்பா, நம்ம ஆலயத்தை கட்டுறதுக்கு
இவைகளுக்கு தூக்கத்தையும் வர விட மாட்டானா. அதனால தான் எக்காலத்தில் என்ன தூச்சிக்கிறான் போல தாவீது. கையை தட்டு அவனுக்கு இல்லையா, நல்ல ஜோர தட்டு ஜபலவா. அதனால உங்க வாழ்க்கையில் கூட சிறிய வயசோ வாலிப வயசோ முதிர்ந்த வயசோ ஆதாம் வழியா பிறந்துட்டு இருக்கிறோம். பிசாசு நம்ம கண்ணு கூட தூக்கம் வராம கவலை வெறுப்பு கசப்பு காட்டி காட்டி அழிக்கிறான் நம்மள. நீங்க அதுக்கு நேர் ஆப்போசிட் கிறிஸ்துவ கொடுக்க போறேன், சபிக்குள்ள ஆஸ்வதிக்க போறேன், பகைக்கு நன்மை செய்யும், சத்துக்களை துன்பப்படி ஜெபம் பண்ண போறேன், பரமண்டலுக்கு நான் உம்முடைய சித்தத்தை கொடுக்க போறேன், ஆதாவது முழு உலகத்து கொடுக்க போறேன். நான் கண்டிப்பா வாழையை கட்டப்படும், எதிர்காலம் நல்லா தான் இருக்கும், கேரண்டி. ஜெபம் பசுத்து பிதாவே, அருமையான காலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி சொல்றோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. விசுவாசி கெட்ட காரியத்தில் வைராக்கியமாக வச்சுக்கிறான். அவனை கொள்ற வரைக்கும் விட மாட்டேன், அவனை அழிக்கிற வரையும் விட மாட்டேன், என் குடும்பத்தை அழிக்கிற வரைக்கும், எதிர்காலத்தை அழிக்கிற வரைக்கும் பிசாசு நன்மை தேம கனியை குடிச்சிட்டு பிசாசை திருடத்து கொண்டது ஐக்கியமா இருக்கிறான், வைராக்கியமா இருக்கிறான். ஏன் சொன்ன நானே வழியை சத்தி ஜீவனமா ஜீவனத்தை குத்துக்கிறார் சிலுவையில. அதை போய் தேவன் தனக்கு முழு உலகத்து கொடுத்து பிசாசுக்கிரி அழிக்கிறவளா இருக்கணும். ஆமா, அதனால தேவடைய ஆலையை கட்டப்படணும், சரீரம் குடும்பம் எதிர்காலம் கட்டப்படணும். அதுக்கு கர்த்தரை காலத்தில் சோத்தரிக்கணும். அவர் துதி எப்போது வாயில துதி சோதர இயேசு சாமட வாக்குத்தத்தை தேவதி இது உயிர்த்தது பரலோக ராஜ்யம் இயேசு சாமட ஜீவன கருத்த காரியங்கள் நன்மை தேம காரியம்னாக்கா வாழ்க்கை அழிஞ்சு போடும், திறந்து கொண்டது ஐக்கியமாவே இருக்கும். இயேசு நானே வழியை சந்தி ஜீவனமாக இருக்கிறேன். அவர் தேவதி இது உயிர்த்தது பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். அளவற்ற கிருபை, அளவற்ற ஐஸ்வர்யம் பிதாகுமார் பசுவாகி ஆதாம் முழு உலகத்துக்கு வாழ்நாளெல்லாம் கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காலத்துக்கு கொடுக்க, சோர்ந்து போகாமல் கொடுக்க. தாவீது வர விருத்தி அடைந்தான். ஆடு மேய்க்கிறவன் ராஜா வாய் வைத்தப்பட்டான். சிறைச்சாலுக்கு யோசேப்பு எகிப்துக்கு அதிபதியானான். அப்பா அம்மா இல்லாத அநாத பெண்ணு எஸ்ஆர் ராஜா 120 நாடுகளுக்கு ராஜாதியானால். கிறிஸ்துவை தான் கொடுத்தா, வேற ஒன்றும் தெரியாது அவளுக்கு. இயேசு பரலோகமே இருக்குது. ஆதி அவர்கள் இயேசு ஜீவ வாக்கு தத்தங்கள். இந்த பிதாகுமார் பசுத்தாவிக்கு ஆதாம்னு முழு உலகத்து கொடுக்க 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 உன் ஆலையை கட்டப்படும், உன் குடும்பம் கட்டப்படும், எதிர்காலம் கட்டப்படும், பொருளாதார ஐஸ்வர்யம் சகலமும் கட்டப்படும். அப்படியாக இந்த செய்தி கேட்க வேண்டிய ஆஸ்வதிக்கப்படி ஜெபிக்க தாவே ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கும். எல்லா ஜபத்துக்கிட்ட எல்லா விண்ணப்பத்துக்கு வேண்டிய அப்படியே செய்திருக்காங்க சொல்றேன். ஏ செங்கு சுட்டு பிசாசின் வலையில் ஆக்கப்பட்ட யாரும் வெளியில் ஆக்கினார். அவனே நல்ல வைப்பு ஜனங்களுக்கு ஜீவரத்தம் தேவன் தனக்கு உலகத்து கொடுத்து எல்லாரையும் கட்டினார். இடிந்து போனவர்கள், வீழ்ந்து போனவர்கள், வியாதிப்பட்டவர், கடன்பட்டவர், திருடர், மூடர், சகோதரர்கள் உடனே எல்லாரையும் அவர் எழுப்பி நிற்க செய்தார், ஆஸ்வதித்தார், உயர்த்தினார். இனி அதிக கேள்வி, இனி பாவம் செய்து கிறிஸ்துக்குள்ளேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாரு. அப்படியா கிறிஸ்துக்காக தேவாலயங்களை கட்ட இந்த செய்தி கேட்கிற உங்க பிள்ளைகளை நீ வழிநடத்தும்படி ஜெபிக்கிறதாவே பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு நாமத்துல எல்லா ஜெபிக்க ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, என் மூலமே பரிசுத்தம் சோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்ய சகல உகாரியம் பரவாதே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியிலே எங்கள் சபை நடக்கிறது. ஒவ்வொரு நாட்டிலும் ஆன்லைன் மூலமாக செய்து கொள்ளும். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க. அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளும் ஷேர் பண்ணுங்க. குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதி கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. மாபெரிய கொண்டு வருவாங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதி உயர்த்து வராங்க.